கள்ளக்குறிச்சியில் மேடை ஏறி ஓபன் சேலஞ்ச் விடுத்த பொம்மை முதல்வரே, நீங்கள் மேடை போட்டு பேசிய அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டமே எனது தலைமையிலான அதிமுக ஆட்சியில்தான் உருவானது என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. நீங்கள் நின்று பேசிய அதே கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி சொல்லும் அதிமுக ஆட்சியின் சாதனை என்னவென்று என புரட்சித் தமிழர் அறிக்கை. அஇஅதிமுக ஆட்சியின் திட்டங்களுக்கு ரிப்பன் வெட்டி ஸ்டிக்கர் ஒட்டுவதையே 95% வேலையாக கொண்ட நீங்கள் 5% திட்டங்கள் பற்றியெல்லாம் கேள்வி கேட்கலாமா? அதற்கு கொஞ்சமாவது உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை, பெண்கள் பாதுகாப்பை சீர்குலைத்துவிட்டு எங்கு திரும்பினாலும் ஆசிரியர்கள், செவிலியர்கள், அரசு ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைவரையும் நடுத்தெருவில் போராட நிறுத்திவிட்டு கோளாறை தூக்கிவிட்டு பேசுகிறீர்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கமாக இல்லையா என்றும் புரட்சித் தமிழர் ஆவேச கேள்வி. இருபது லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் என்று போகிற போக்கில் அளந்துவிட்டால் மக்கள் நம்பி விடுவார்களா? தேர்தல் பயத்தில் 4.5 ஆண்டுகள் கொடுக்காமல் தற்போது அவசரகதியில் அரைக்குறையாக கொடுக்க போவதை பெருமை பேச உங்களுக்கு கூச்சமாக இல்லையா என ஸ்டாலினுக்கு புரட்சித் தமிழர் கேள்வி. செல்போன் ரீசார்ஜ் செய்தாலே ஓராண்டுக்கு ஏஐ சந்தா இலவசமாக கிடைக்கும் நிலையில் அதே ஏஐ சந்தாவை 6 மாதத்திற்கு மட்டுமே வழங்கப் போவதாக உங்கள் அரசு தெரிவித்தது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை என்பதை அறிவார்ந்த மாணவர்களுக்கு தெரியும் என பொதுச் செயலாளர் சாடல். ஓபன் சேலஞ்ச் என்று சொன்னீர்களே ஸ்டாலின், பல ஆண்டுகளாக உங்களுக்கு நான் வைத்த ஒரு ஓபன் சேலஞ்ச் பெண்டிங்கில் இருக்கிறது. என்னோடு நீங்கள் நேருக்கு நேர் மேடை ஏற தயாரா என ஸ்டாலினுக்கு மீண்டும் சவால் விடுத்த புரட்சித் தமிழர். அதிமுக ஆட்சி பற்றி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயார் என்றும், திமுக ஆட்சி பற்றி எனது கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல தயாரா என்றும் ஓபன் சேலஞ்ச் இஸ் ஸ்டில் ஆன் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. புரட்சித் தமிழரின் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் இன்று முதல் மீண்டும் துவக்கம். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்போரூர் தொகுதியில் மக்களை சந்தித்து உரையாற்ற உள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தல்களில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் விருப்ப மனுக்கள் பெற கால அவகாசம் நீட்டிப்பு. விருப்ப மனுக்களை இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை பெற்று கழக நிர்வாகிகள் தாக்கல் செய்யலாம். புரட்சித் தமிழர் அடிக்கல் நாட்டிய கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தான் தற்போது ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார் என்பது கூட தெரியாத மக்கு மந்திரிதான் ரகுபதி. புரட்சித் தமிழர் பதிவில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரியை பற்றி பேசியதை கன்வீனியன்ட்டாக மறந்துவிட்டீர்களே ஒட்டுண்ணி ரகுபதி என அதிமுக கடும் விமர்சனம். உங்கள் ஆட்சியின் கையாளாகாத தனத்தால் கள்ளச்சாராயம் குடித்து 68 பேர் பரிதாபமாக உயிரிழந்த போது நீங்களோ உங்கள் பொம்மை முதல்வரோ கள்ளக்குறிச்சி பக்கம் கால் வைத்தீர்களா? அந்த தைரியம் உங்களுக்கு இருந்ததா? அப்போதெல்லாம் பங்கருக்குள் ஓடி ஒளிந்து கொண்டு இப்போது தேர்தல் ஜுரத்தில் மேடை போட்டு காலரை தூக்க உங்களுக்கு எல்லாம் கூச்சம் வெட்கமாக இல்லையா என ரகுபதிக்கு அதிமுக கேள்வி. ஒன்றும் தெரியாத பொம்மை முதல்வருக்கு தெம்பு, திராணி, வக்கு வகை இருந்தால் சட்டப்பேரவையை முழுமையாக நேரலையில் காட்டச் சொல்லுங்கள். நேருக்கு நேர் நின்று பேசுவது யார்? சபாநாயகருக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளும் தொடை நடுங்கி பொம்மை யார் என்பதை தமிழக மக்களும் பார்த்து ரசிப்பார்கள், சிரிப்பார்கள் என அமைச்சர் ரகுபதிக்கு அதிமுக பதிலடி. வாக்கிங் போக, போட்டோ ஷூட் எடுக்க, சினிமா பார்க்க, அதற்கு ரிவ்யூ எழுத, இன்ப சுற்றுலா போக என இதற்கெல்லாம் நேரம் இருக்கும் பொம்மை முதல்வருக்கு எதிர்க்கட்சி தலைவரின் கேள்விகளுக்கு நேருக்கு நேர் நின்று பதில் சொல்ல மட்டும் நேரம் இல்லையோ? பிறகு எதற்கு ஓபன் சேலஞ்ச் என்று வாய்சவடால் விட்டுக்கொண்டு இருக்கிறார் உங்கள் அண்ணன் என ஸ்டாலினின் தங்கையான கனிமொழிக்கு அதிமுக கேள்வி.
பணி நிரந்தரம் உள்ளிட்ட திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கோரி சென்னையில் குரலகம் முன்பு சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக விடியா அரசின் ஏவல் துறை கைது செய்து அராஜகம். வாழ்வாதாரத்திற்காக போராடும் தூய்மை பணியாளர்களை தீவிரவாதிகளைப் போல் கைது செய்து ஏவல் துறை அடாவடி. ஒரு ஆளு செத்துட்டாரு, ஒரு லேடி நைட் மருந்து குடிச்சாங்க. எப்படிதான் சொல்லுங்க, போலீஸ வச்சு அரெஸ்ட் பண்றீங்க. போலீஸ் காரிட்டு போயிட்டு 6 மணிக்கு விட்டுறாங்க. இந்த வாட்டி வரவே மாட்டோம். எங்களுக்கு வாழ்வாதாரத்தை அழிக்கிறாங்க. ஆனா எங்க பாவத்துல நிக்கிறாங்க. நிக்கிறோம். நீங்க 3 கட்ட போராட்டத்தில் 4 பெண்கள் உயிரை பணி வச்சு உட்காந்துக்கிறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், எங்க வேலை எங்களுக்கு திரும்ப சென்னை மாநகர தொழிலாளர்கள் வேலை வேணும்னா நாங்க கேட்கிறோம். முதலமைச்சர் ஐயா திராவிட மாடல் சொல்றாரு, உங்களுடன் ஸ்டாலின் சொல்றாரு, சமத்துவ ஆட்சின்னு சொல்றாரு. இன்னைக்கு இங்க கஷ்டப்படுறது போராடுறது எல்லாமே அனைத்து ஜாதி ஏழை பெண்கள். பணி நிரந்தரம் கோரி சென்னையில் போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டு உணவு தண்ணீர் கூட வழங்காமல் அலைக்கழிப்பு செய்ததை கண்டித்து ஆதம்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் அட்டைப்பூச்சி ரத்தம் உறிஞ்சுவதைப் போல் உழைப்பை உறிஞ்சி கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அராஜகத்தில் ஈடுபடும் திமுக அரசுக்கு வாக்குகள் மூலம் பதிலளிக்கப்படும் என தூய்மை பணியாளர்கள் ஆவேசம். சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் உள்ள முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய பதிவு மூப்பு இடைநிலை ஆசிரியர் இயக்கத்தினர் தரதரவென இழுத்துச் செல்லப்பட்டு குண்டுகட்டாக கைது. நிறைவேற்ற முடியவில்லை எனில் எதற்காக தேர்தல் வாக்குறுதியை ஸ்டாலின் அளித்தார் என கேள்வி எழுப்பியுள்ள ஆசிரியர்கள் ஏவல் துறையை கொண்டு அராஜகத்தை கட்டவிழ்க்கும் விடியாத அரசுக்கு கண்டனம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாத விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து ஜனவரி 6ஆம் தேதி முதல் அனைத்து பள்ளிகளையும் அரசு அலுவலகங்களையும் இழுத்து பூட்டி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஜாக்டோஜியோ அமைப்பினர் அறிவிப்பு. 6 லட்சம் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட போவதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதோடு மக்கள் சேவையும் பாதிக்கப்படும் அபாயம். எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அறிவிக்கவில்லை என்றால் ஜனவரி 2026 ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் நிச்சயமாக நடைபெறும். தமிழகத்தில் செயல்படக்கூடிய அனைத்து பள்ளிகளும் இழுத்து பூட்டப்படும். அனைத்து அரசு அலுவலகங்களிலும் எந்த பணிகளும் நடக்காது. அனைத்து பணியாளர்களும் ஆசிரியர்களும் வீதிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியான போராட்டத்தை நடத்துவதற்கு இன்றைக்கு ஆயத்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கையில் கருப்பு பட்டை அணிந்து ஜாக்டோஜியோ ஊழியர்கள் வேலை நிறுத்தம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் விடியாத அரசை கண்டித்து ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஜாக்டோஜியோ அறிவிப்பு. ஆசிரியர்களுக்கு உண்டான டெட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். இதே போன்று 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்த ஆயத்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்ற மறுப்பாரையானால் வருகின்ற ஜனவரி மாதம் 2026 6/1/26 முதல் தொடர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கு செல்வோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். ஊதிய உயர்வு கேட்டு சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்த காவல்துறை அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. விடியாத அரசின் காவல்துறை ஆசிரியர்களை கைது செய்கிறோம் என்கின்ற பேர்வழியில் அராஜகமாக தாக்கியதாகவும் புகார்.
இந்த விடியல் ஆட்சியில் வந்து பெண்களுக்கான ஆட்சின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி 2வது நாளாக நாங்கள் போராடுறோம். நேற்றும் இன்றும் பெண்களை வந்து நடத்துகிற விதம் வந்து ரொம்ப வன்முறையை ஏவி விட்டு எங்கள் மேலே அடக்குமுறையை கையாண்டு பெண்களுக்கு எந்த விதத்திலெல்லாம் உபாதைகளை கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் நடக்குது. இன்றைக்கி கைகளில் அடிபட்டிருக்கு. ஒரு டீச்சருக்கு வந்து கையில் அடிபட்டு இன்றைக்கி பிளேட் வச்சு கட்டு போட்டிருக்காங்க. பெண்களின் அடி வயிற்றில் மிதித்து வந்து அவங்கள ஏற்றிருக்காங்க. 4-5 பேர் மயக்கம் போட்டிருக்கிறாங்க. அத்தனை வழிகளையும் தாங்கிக்கொண்டு அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்த எங்கள் குடும்பத்தோடு போராட வந்த குழந்தைகளை கூட அவங்க கைகளை பரண்டியும் அவங்கள கிள்ளி வைத்தும் அந்த குழந்தை தூக்கி எடுத்து போட்டுட்டு பேக்கை தூக்கி என்னை ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு வந்து கேட்குற அளவுக்கு இந்த சமுதாயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. ராமநாதபுரம் நகராட்சியில் நிலவி வரும் சுகாதார சீர்கேடுகள் மற்றும் மக்களின் அடிப்படை தேவைகளை உடனுக்குடன் செயல்படுத்தாமல் கிடப்பில் போட்டு வைத்திருக்கும் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். வரும் 30ஆம் தேதி ராமநாதபுரம் நகராட்சி அலுவலகம் எதிரில் கழக அமைப்பு செயலாளர் வி ராஜன் செல்லப்பா தலைமையிலும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் MA முனியசாமி முன்னிலையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதிக்கு உட்பட்ட நெடிமொழியனூர் கிராமத்தைச் சேர்ந்த திமுக, விசிக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களை அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் கழகத்துண்டு அணிவித்து வரவேற்றார். தமிழகத்தில் ஊழல் வழக்குகள் உள்ள 17 திமுக அமைச்சர்கள் சிறைக்கு செல்வது உறுதி என்றும் தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுக்க 40 கோடி வரை திமுகவினர் பதுக்கி வைத்துள்ளதாகவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. கடந்த 2024 மக்களவைத் தேர்தலின் போது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருந்தால் தமிழகத்தில் இருந்து தங்கள் கூட்டணிக்கு 32 MPக்கள் கிடைத்திருப்பார்கள் என பேச்சு. தமிழ்நாட்டில் 2021ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை மணல் குவாரிகளில் 4700 கோடி ரூபாய் ஊழல். அமலாக்கத்துறை கடிதத்தின் அடிப்படையில் திமுக அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிய வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிமுக கடிதம். அனுமதிக்கப்பட்ட 4.90 ஹெக்டேருக்கு மாறாக 21 மடங்கு அதிகமாக 987 ஹெக்டேர் அளவிற்கு மணல் அள்ளப்பட்டுள்ளது. ஒரு யூனிட் 20,000 ரூபாய் என்ற வகையில் 37 கோடி ரூபாய் மட்டுமே கிடைத்திருப்பதாக அதிமுக குற்றச்சாட்டு. DVAC உடனடியாக FIR பதிவு செய்யாவிட்டால் சான்றுகள் அழியும் அபாயம் உள்ளதாக அதிமுக புகார். விடியாத திமுக அரசின் 4700 கோடி மணல் கொள்ளை ஊழல் IIT கான்பூர் ட்ரோன் ஆய்வின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் 15 வயது சிறுமிக்கு கழிவறையில் வைத்து பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். தன்னைத்தானே அப்பா என சொல்லிக் கொள்பவர் ஆட்சியில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத அவலம் தொடர்வதாக மக்கள் விமர்சனம். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் அருகே 3 சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் நடக்காத நாளொன்று இருந்தால் அது வரலாற்றில் இடம்பெறும் என பொதுமக்கள் காட்டம். சென்னை ஒக்கியம்பேட்டை பேருந்து நிறுத்தம் அருகே தூய்மை பணியில் ஈடுபட்ட 57 வயது மூதாட்டியை கன்னத்தில் அறைந்து தகாத வார்த்தைகளால் திட்டியதோடு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 34 வயது இளைஞர் சிக்கினார். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் பச்சிளம் குழந்தை முதல் பல்லு போன பாட்டி வரை பாதுகாப்பற்ற நிலையில் வாழும் நிலை உள்ளதால் பலரும் அச்சத்துடன் வாழும் அவலம்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ரயில் பாதையில் கிடந்த சுமார் 30 வயது மதிக்கத்தக்க 2 ஆண்களின் சடலம் மீட்பு. ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்தவர்களா அல்லது தற்கொலையா என பல்வேறு கோணங்களில் விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பெட்ரோல் பங்க் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிப்பர் லாரியை அடையாளம் தெரியாத நபர் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. திமுக ஆட்சியில் லாரியையே திருடிச் செல்லும் அளவுக்கு காவல்துறையின் ரோந்து பணி மிக மோசமாக உள்ளதாக வாகன உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் அன்னூரில் 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு வடமாநில தொழிலாளியின் 5 வயது குழந்தையை கடத்திச் சென்ற சக வடமாநில தொழிலாளிகள் 2 சிக்கினர். வாழ்வாதாரத்திற்காக போராடும் மக்களை கைது செய்ய காட்டும் வேகத்தை குற்றவாளிகள் மீது விடியாத அரசின் ஏவல் துறை காட்டாமல் மெத்தனமாக உள்ளதே இதுபோன்ற குற்றங்கள் பெருக காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி திமுகவினர் பள்ளி விளையாட்டு மைதானத்தை தற்காலிக பேருந்து நிலையமாக மாற்ற முயல்வதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு. விடியாத திராவிட மாடல் அரசு மாணவர்களின் நலனில் அக்கறையில்லாமல் பள்ளி மைதானத்தை சீரழிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை அருகே மலப்பாம்பாடியில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் ஸ்டாலின் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போதே அவரது பேச்சை கேட்க சகிக்காமல் கலைந்து சென்ற பெண்கள். கூட்டத்திற்காக அழைத்து வந்து குடிநீர் உணவு இல்லாமல் 7 மணி நேரம் காக்க வைக்கப்பட்ட பெண்கள் சென்ற நிலையில் காலி இருக்கைகளை பார்த்து தனக்குத்தானே பாராட்டு பத்திரம் வாசித்துக் கொண்ட பரிதாப ஸ்டாலின். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே பட்டா மாறுதலுக்காக லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் தலைவிரித்தாடுவதற்கு மேலும் இந்த சம்பவமே சான்று என மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே மழையால் பாதிக்கப்பட்ட வயல்களுக்கு நிவாரணம் வழங்க திமுகவினருக்கே முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாகவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதிமுக நிர்வாகிகளின் வயல்கள் கணக்கெடுக்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு. திறனற்ற திமுக அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒருதலை பட்சமாக செயல்படுவது அம்பலமாகியுள்ளதாக பொதுமக்கள் கண்டனம். ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு மட்டும் பார்த்து எழுதிக்கிறாங்க. நானும் அதிகாரிகள்கிட்ட வந்து பல முறை நிவாரணம் கேட்டு இன்சூரன்ஸ் கட்டுறேன், நிவாரணங்கள் எல்லாம் இது பண்றேன். எனக்கு எந்த ஒரு இதுவும் வந்து பார்வையோட வர மாட்டேங்கிறாங்க. நான் அதிமுக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன்னு சொல்லி என்னை வந்து ஒதுக்குறாங்க. திருவள்ளூர் மாவட்டம் கர்லம்பாக்கம் காலனியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்தியதில் பட்டியலினத்தைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில் பெண் உட்பட 2 உயிரிழந்ததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள். விடியாத திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு பட்டியலின மக்களை தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்ட விக்டோரியா ஹால் ஒரே நாளில் மீண்டும் மூடப்பட்ட அவலம். சோதனை ஓட்டம் என்ற பெயரில் விளம்பரத்திற்காக திறக்கப்பட்டு அவசரமாக திறந்து மூடிய ஸ்டாலின் அரசின் பொறுப்பற்ற நடவடிக்கையால் மக்கள் ஏமாற்றம். மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் சொத்துக்களை பெயர் மாற்றம் செய்வதற்கான கட்டணம் 500 ரூபாயில் இருந்து 1000 உயர்த்தப்படுவதாக நகராட்சி நிர்வாகத்துறை உத்தரவு. விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு ஆட்சிக்கு வந்த 4.5 ஆண்டுகளில்
சொத்து வரி, குடிநீர் வரி, சொத்துக்களின் வழிகாட்டுதல் மதிப்பு என அனைத்தையும் உயர்த்தியதுடன் தற்போது பெயர் மாற்ற கட்டணத்தையும் உயர்த்தியதால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி. வேலூர் பென்ட்லண்ட் அரசு மருத்துவமனை மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட பெண் கோமா நிலைக்கு சென்ற அவலம். அரசு மருத்துவமனைகளை நாடி வரும் ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் அலட்சியமாக மருத்துவம் பார்ப்பதால் மக்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையே நிலவுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பணி நிரந்தரம் கோரி சென்னை நுங்கம்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்து அழைத்துச் சென்ற காவல்துறை அவர்களை அலைக்கழித்து கோயம்பேடு அருகே இறக்கிவிட்ட அவலம். விடியாத திமுக அரசின் காவல்துறையை கண்டித்து கோயம்பேட்டில் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் வரும் தேர்தலில் திமுக அரசுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் எனவும் எச்சரிக்கை. சமவேளைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்து பெரம்பூரில் உள்ள மண்டபங்களில் அடைத்து வைத்து அராஜகம். ஆசிரியர்களுக்கு குடிநீர், பிஸ்கட் வழங்க வந்த அதிமுக நிர்வாகிகளை அதனை வழங்க விடாமல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை தடுத்து நிறுத்தி அட்டூழியம் செய்ததற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். அரசு பேருந்தில் பயணித்த தாயையும் மகளையும் தரக்குறைவாக தகாத வார்த்தையில் பேசிய நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பணிமனை மேலாளரிடம் புகார். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பும் மரியாதையும் நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி வருவதாக பலரும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் முட்டை சில்லறை விலையில் முன் எப்போதும் இல்லாத வகையில் 8 ரூபாயை எட்டியுள்ளதால் அதிர்ச்சி. குளிர்கால தேவை அதிகரிப்பு ஒருபுறம் இருந்தாலும் கோழித்தீவன விலை உயர்வு மற்றும் உற்பத்தி சரிவு காரணமாக விலை விண்ணை முட்டியுள்ளதால் திமுக அரசு உடனடியாக தலையிட்டு விலையை கட்டுப்படுத்தாவிட்டால் ஏழைகளின் புரத உணவு கனவாகிவிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 2021 முதல் பெறப்பட்ட வெளிநாட்டு நிதியை என்ஜிஓக்கள் பயன்படுத்தாமல் அல்லது செயலற்ற நிலையில் வைத்திருந்தால் பதிவு ரத்து செய்யப்படும் என்று நாடு முழுவதும் செயல்படாத தொண்டு நிறுவனங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் நோட்டீஸ். இந்த நடவடிக்கை போலி என்ஜிஓக்களை ஒழுங்குபடுத்தி உண்மையான சமூக சேவையை ஊக்குவிக்கும் மத்திய அரசின் துணிச்சலான கட்டுப்பாடு என்று பலரும் பாராட்டு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மாணவர்களின் அறிவுத்திறன், ஒழுக்கம் மற்றும் கவன ஒருமைப்பாட்டை மேம்படுத்தும் வகையில் பள்ளிகளில் தினசரி செய்தித்தாள் வாசிப்பு கட்டாயம் உள்ளிட்ட முன்னோடி நடவடிக்கைகள் அமல். கல்வியில் கவனம் சிதறாமல் இருக்க செல்போன் பயன்பாட்டுக்கு தடையுடன் மாணவர்கள் ட்ரவுசர் அணிந்து வலம் வருவதற்கும் கட்டுப்பாடு விதித்து கல்வி சீர்திருத்தம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் ஏர் ஹார்ன் மூலம் அதிக ஒலி எழுப்பிய தனியார் மினி பேருந்தை வழிமறித்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை இருவர் தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியானதால் அதிர்ச்சி. ஏர் ஹார்ன் ஒலித்து பொதுமக்களை பீதியடைய செய்யும் மினி பேருந்துகள் குறித்து விடியாத அரசின் வட்டார போக்குவரத்து துறை கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாகை மாவட்டம் பரதாபராமபுரம் கடற்கரையில் ராக்கெட் வடிவிலான மர்மப் பொருள் கரை ஒதுங்கியதால் பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் அதிர்ச்சி. மர்மப் பொருளை கைப்பற்றிய வெடிகுண்டு நிபுணர்கள் அதை சோதனைக்காக எடுத்துச் சென்றனர். சென்னை கொளத்தூரில் விற்பனையாளர்களின் ஆலோசனையின்றி 53 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கிய வண்ண மீன் விற்பனை வர்த்தக மையத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பொதுமக்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்ட அவலம். போலி விளம்பர மாடல் திமுக அரசு முறையான திட்டமிடல் இன்றி மக்கள் வரி பணத்தை வீணடிப்பதிலேயே குறிக்கோளாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் வெங்கமாபுரம் கண்டிகை மணப்பேடி கிராமத்தில் மஞ்சள் நிறத்தில் வரும் குடிநீரால் நோய் தொற்றுக்கு ஆளாவதாக குற்றம் சாட்டும் மக்கள் ரேஷன் பொருட்களை வாங்க கூட 5 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக வேதனை. திறனற்ற திமுக ஆட்சியால் அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்க முடியாத நிலையில் ஆட்சியில் இருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி. தண்ணி சரி வர கிடையாது.
தண்ணி வந்து பாசைங்க வருது, தண்ணி சரி கிடையாது, சுகாதாரமாக கிடையாது தண்ணி. தண்ணி வந்து எங்களுக்கு நல்ல தண்ணியாக குடிக்கிற மாதிரி இருக்கிற தண்ணியாக வேணும். ரேஷன் கடை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நம்பாக்கம் தான், இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். வயசானவங்களாம் இருக்கிறாங்க, ஒரு 4 பேருக்கு மட்டும் லிஸ்ட்டில் பேர் வந்துருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்க. தொழிற்சாலை கழிவு கலப்பு காரணமாக திருப்பத்தூர் மாவட்டம் மாரப்பட்டு பகுதியில் நுரை பொங்கியவாறு காணப்பட்ட பாலாற்று நீரால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கழிவுநீர் கலப்பு தொடர்கதையாகி உள்ள நிலையில் விடியாத அரசு தொழிற்சாலைகளிடமிருந்து கமிஷனை பெற்றுக்கொண்டு கண்டு கொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் கடும் சாடல். நிறுவனங்கள் மக்களை விட செயற்கை நுண்ணறிவை அதிகம் பயன்படுத்துவதால் 2026ஆம் ஆண்டில் மில்லியன் கணக்கான வேலைகள் நீக்கப்படலாம் என தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்ட அறிக்கையில் எச்சரிக்கை. ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்க AI எவ்வளவு வலுவாக பயன்படுத்தப்படுகிறது என்பது குறித்து தலைமை சந்தைப்படுத்துதல் அதிகாரிகள் 90 பேரிடம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் அதிர்ச்சி தகவல். கிறிஸ்துமஸ், புத்தாண்டு மற்றும் அரையாண்டு விடுமுறையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு பல்வேறு வாகனங்களில் படையெடுக்கும் சுற்றுலா பயணிகளால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலின் கழுகு பார்வை காட்சி. தொடர் விடுமுறை என தெரிந்தும் கூடுதலான காவல்துறையினரை பணியில் அமர்த்தி போக்குவரத்து நெரிசலை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்காத விடியாத அரசு மீது வாகன ஓட்டிகள் அதிருப்தி. கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோவிலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு பார்வதி பரமசிவன் வேடத்தில் எழுந்தருளிய அக்னீஸ்வரர் கற்பகாம்பாள் தாய்க்கு மேளம் மற்றும் நாதஸ்வர இசையுடன் தேவார திருவாசக பதிகங்கள் பாடி மகா தீபாராதனை. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பகல் 10 8ஆம் நாளில் ரத்தின பாண்டியன் கொண்டை சுற்றி மாந்தளிர் வர்ண பட்டுடை அணிந்து அருள்பாலித்த உற்சவர். ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் தகவல். இலங்கை முன்னாள் அமைச்சரும் EPDP தலைவருமான டக்ளஸ் தேவானந்தா குற்ற புலனாய்வு துறையால் கைது. 2001ஆம் ஆண்டில் ராணுவம் வழங்கிய துப்பாக்கி மகாந்துரை மதுஷியிடம் இருந்து மீட்கப்பட்ட விவகாரத்தில் திருப்திகரமான விளக்கம் அளிக்க தவறியதால் அரசியல் அதிகார துஷ்பிரயோக சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் கைது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த நாளையொட்டி புதுடெல்லியில் பாஜக அரசு புரட்சித் தலைவி அம்மா கொண்டு வந்த அம்மா உணவகங்களை முன்மாதிரியாக கொண்டு அட்டல் உணவகங்களை திறந்தது. 45 இடங்களில் திறக்கப்பட்டுள்ள மலிவு விலை உணவகங்களில் 5 ரூபாய்க்கு சப்பாத்தி, பருப்பு, காய்கறி, சாதம் கொண்ட சத்தான உணவு வழங்குவதுடன் விரைவில் இந்த எண்ணிக்கை 100ஆக உயரும் என தகவல்.